நம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சமீபத்திலே மிக்ஜாம் புயல் மழை வெள்ளம் இதன் காரணமாக சென்னை மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளானார்கள். ஒரு 10 நாட்கள் தண்ணீர் வடியவில்லை. சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க. தண்ணி முழுக்க பல வீடுகளை அடித்து சென்று விட்டது. கீழ்த்தளத்திலே இருக்கக்கூடிய வீடுகள், அதிலே இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு விட்டது. மக்கள் பட்ட அவலங்கள் அனைவருக்குமே தெரியும். குளிக்க முடியல, பல்லு விளக்க முடியல, காலை கடன் போக முடியல, பல கஷ்டங்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பல பேர் மாட்டிக்கொண்டார்கள். மீட்பு பணி ஒரு திட்டமிடல் இல்லாமல் மீட்பு பணி நடந்தது. சரியான திட்டமிடல் இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. மீட்பு பணியில் எல்லாரும் ஈடுபட்டாங்க. பொதுமக்கள் ஈடுபட்டாங்க, அரசாங்கம் ஈடுபட்டது, மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டார்கள், அரசியல் கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டார்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டன. ஆனால் மீட்பு பணி முழுமையாக ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினால கஷ்டம் மேலும் அதிகமாச்சு. ஒரு வழியாக மீட்பு பணி மழை நின்று வெள்ளம் வடிய துவங்கிய உடனேயே அவங்களுடைய மேலாண்மை ஒரு வார் ரூம் வச்சிருந்தாங்க. எல்லாம் மைக்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க. உதயநிதி, மேயர் மு.க. ஸ்டாலின் தூங்கவே இல்லைங்கிறாங்க, பணியாற்றினாங்கிறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? மழை பெய்து கொண்டு இருந்த பொழுது கரண்ட் இருந்தது, வைஃபை வசதி இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் படம் எடுத்ததான் உண்டு, அந்த நேரத்தில் தகவல் கொடுத்ததான் உண்டு. மழை பெய்த பிறகு உதவிக்கு மீட்பு பணிக்கு ஆள் அனுப்பணும்னா தகவல் தொழில்நுட்பம் அது ரொம்ப முக்கியம். அப்ப பார்த்து கரண்ட் கட்டு, வைஃபை இல்லை, வைஃபை எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் முடக்கி வச்சது மிகப்பெரிய குற்றம். இது சம்பந்தமா இந்த அரசாங்கம் ஒரு பெரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். நிவாரணம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது அது நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம். கொடுக்கின்ற நிவாரணம் போதாது. 6000 ரூபாய், அதுவும் ரேஷன் கடையில். அதுக்கு முதல்ல போய் டோக்கன் வாங்கிக்கணும். என்ன டோக்கன் சிஸ்டம் இது? எதுக்காக இந்த டோக்கன் சிஸ்டம்? எதுக்காக? நீங்கள் தான் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போல்லாம் ஸ்மார்ட் கார்டு தான் ரேஷன் கார்டு. அது மூலமாக மெசேஜ் அனுப்புனா அவன் வந்து வாங்கிட்டு போயிடுறான். அவன் வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம். இதில் ஒரு விளம்பரம் தேடுறது. இன்னைக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் ரேஷன் கடை முன்னாடி கூட்டம். தடியடி நடத்தி வரிசையை ஒழுங்குபடுத்தணும். மக்கள் காத்து கிடக்கிறான். இது என்ன சோமாலியாவா? இது என்ன பொருளாதாரத்தில் பொழிஞ்சு போன இலங்கையா? அங்கே தான் மக்கள் இப்படி வரிசையில் நின்னாங்க சாப்பாட்டுக்கு. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. நீங்களே நம்ம நாட்டை சுடுகாடுங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டீங்களேப்பா. இதான் திராவிட மாடலா? இந்த சேதமடைந்த பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், அதெல்லாம் புது பொருள் கொடுக்கணும். அது நல்ல பாயிண்ட் சொன்னார் அண்ணன். 5000 ரூபா ஒரு ஓட்டு. நீங்க என்ன இந்த மிக்சி கிரைண்டர்லாம் புதுசாக கொடுக்கலாமே? நீங்க கொடுத்ததானே, இலவசமாக கொடுத்தீங்கல்ல, இது புதுசாக கொடுக்கலாம். வண்டி வாகனங்கள், அதற்கான இஎம்ஐ, இந்த இஎம்ஐ எல்லாம் வசூலிக்க வேண்டாம்னு அரசு அறிவுறுத்தலாம். வண்டி வாகனங்களை இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த வாகனங்களுடைய அந்த நிறுவனங்களோட பேசி ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். இது அரசாங்கம் தான் பொறுப்பு. இது அரசு செய்த குற்றம். இது அரசு செய்த குற்றம். இது கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்கணும். மக்களுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கணும், இலவசமாக வழங்கணும். நரேந்திர மோடி எல்லா கார்டுக்கும் கொடுக்கிறார். அதே மாதிரி தான் தொழில். அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த தொழில் நிறுவனங்கள் தண்ணீரில் மூழ்கி எந்திரங்கள் ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படி தொழில் வளரும்? எப்படி வேலை வாய்ப்பு வரும்? பள்ளிக்கூட மாணவர்கள் பாட புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், இந்த சுகாதாரத்துறை உரிய தடுப்பூசியெல்லாம் போடணும், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இனிமேல் இது நடக்காம இருக்கிறதுக்கு இந்த 4000 கோடி பேக்கேஜ் அது என்னாச்சு, ஏமாத்துனீங்க, வெள்ளை அறிக்கை வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம். இனிமேலாவது சரியா திட்டம் போடுங்கயா. நல்ல ஆட்களை கூப்பிடுங்க, இதுல நிபுணத்துவம் பெற்றவர்களை கூப்பிடுங்க, ஆலோசனைகளை பெற்று நல்ல திட்டத்தை தீட்டி. சும்மா இந்த சொத்த காரணம், நீங்க என்ன விஞ்ஞானியா? நீங்க போய் கடலுக்குள்ள கடல் தண்ணி உள்வாங்கல. உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு கழிவு நீரும் என்னங்க மழை நீர் எல்லாம் ஒன்னா கலந்து குடிநீருங்க. இதெல்லாம் மாறணும். சென்னை வந்து தர்மமிகு சென்னை. இதை வாழ தகுதியுள்ள நீங்களே பல நேரங்களில் சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க.
நீங்களே தான் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க, நீங்களே மேயராக இருந்திருக்கீங்க. இனிமேலாவது இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த கோரிக்கை புகார் மனுவை நாங்கள் இன்றைக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், இந்த ரேஷன் கடையில் டோக்கன் போடுற முறையை நிறுத்துங்க, நேரடியாக வங்கி கணக்கில் வர வைங்க அப்படிங்கிறதை கேட்டுக்கொண்டு